மாற்றுக் கட்சி நண்பர்களாக இருந்தாலும் கூட, அரசியல் இலக்கணம் வேறாக இருந்தாலும் கூட, இன்று பார்லிமெண்ட்ல லோக்சபாவில் 120 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த திருப்பரங்குன்றத்தில் டிசம்பர் 1ஆம் தேதி தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று நீதி கொடுத்திருக்கக்கூடிய நீதியரசர் திரு GR சுவாமிநாதன் அவர்களை பதவியிலிருந்து இறக்க வேண்டும் என்று கையெழுத்து 120 பாராளுமன்ற உறுப்பினர்கள் போட்டிருக்கின்றார். அந்த 120 பேரும் இந்தி கூட்டணியை சார்ந்தவர்கள். அந்த 120 பேரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, அகில இந்திய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, திருமாவளவன் அவர்களுடைய கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, மகாராஷ்டிராவில் பாலசேப் தாக்கரே அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மகான், அவருடைய மகன் நடத்தக்கூடிய இன்று பிரச்சனையில் இருக்கக்கூடிய சிவசேனா கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி, சமாஜ்வாடி கட்சி, இது போன்ற எல்லா கட்சிகள் இருக்கக்கூடிய 120 பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. பாராளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க. உத்தவ் தாக்கரே அவருடைய சிவசேனா கட்சியினுடைய எம்பிக்களை பார்த்து, இந்த கட்சியை தோற்றுவித்த பெரும் தலைவர் திரு பாலாசேப் தாக்கரே அவர்களுக்கு இருந்திருந்தா உங்க நிலைமை என்ன இருக்கும், நீங்களா கையெழுத்து போட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. அந்த அளவுக்கு அரசியல் வன்மத்தோடு ஒரு தீர்ப்பு கொடுத்த நீதிபதியினுடைய தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கேஸ போட்டிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட பதவி இறக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட கோபம் அந்த தீர்ப்பு கொடுத்தவரின் மீது இருக்க வேண்டும், அதே நேரத்தில் இந்து சொந்தங்களின் மீது இருக்க வேண்டும் என்பது வெட்ட வெளிச்சமாக பட்ட பகல்ல நமக்கு தெரியுது. அதுவும் இந்த மண்ணினுடைய புதுச்சேரி இருக்கு. இவர்கள் உண்மையாலுமே வேண்டுமென்றே போட்டார்களா, இல்ல இந்து சொந்தங்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தை அந்த கையெழுத்தின் மூலம் வெளிப்படுத்தினார்களா என்பதை நாம் ஒருவரும் கூட இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பு சொந்தங்களே, நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது ஆங்கிலேயர்கள் காலத்தில் 1920 உருவாக்கப்பட்ட பிரச்சனை. அப்பவே அந்த மலை யாருக்கு சொந்தம் என்பதற்கான தீர்ப்பு ஆங்கிலேயர்கள் காலத்தில் மதுரையில ஒரு லோவர் கோர்ட்ல, இப்ப உச்சநீதிமன்றம் என்று சொல்லுகின்றோம், அன்னைக்கு பிரிவி கவுன்சில் இருந்தது. அந்த பிரிவி கவுன்சில் 1930 தீர்மானம் செய்யப்பட்ட ஒரு தீர்ப்பு.